கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறும். ஏனென்றால் நம்ம இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வருகையின் நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம மாறும் பொழுதுதான் நம்முடைய திருச்சபையிலே மாற்றம் வரும். நம்முடைய திருச்சபையிலே மாற்றம் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் வரும். நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் இருக்கும் பொழுது நம்முடைய பட்டணம் நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய தேசம் மாற்றம் வரும். கர்த்தர் நம்ம மூலமாக எழுப்புதலை உண்டாக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் நாட்களில் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். யூதேயா எங்கும் ஜனங்கள் யோவானின் வார்த்தையை கேட்ட எல்லா ஜனங்களுக்குள்ளும் எழுப்புதல் உண்டானது, மனம் திரும்புதல் உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், தேவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எழுப்புதல் உலகத்தில் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தென்கொரியா தேசத்திலே தேவன் எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரு பாலியலை ஷோ மூலமாக அந்த தென்கொரியாவை எழுப்புதல் உண்டானது. அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக, அநேக மிஷனரிகள் மூலமாக தேவன் ஆங்காங்கே அந்தந்த தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மூஞ்ச பார்த்தா தெரிய மாட்டேங்குது. எழுப்புதல்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்கறது போல இருக்கு. எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். எழுப்புதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே தேவனை ஆராதிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் பெருக வேண்டும். திருச்சபைகள் பெருக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தேவன் திரளான சபைகளிலே கொண்டு வர வேண்டும். சபைகளிலே தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அது எழுப்புதலால் மட்டும்தான் முடியும். நம்முடைய முழங்காலில் அந்த எழுப்புதல் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த எழுப்புதல் இருக்கிறது. அந்த எழுப்புதல் நமக்குள்ள பற்றி இருக்கும் பொழுது நம்ம அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயாவா. கையரை தூக்க மாட்டேங்கிறீங்களே, இப்படிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லும்போது வாயை திறந்து நல்லா உற்சாகமா சொல்லணும். உங்க சபையில நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க போதகர் பேசும் பொழுது நிறைய பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படின்னா சொல்லுவாங்கன்னா, இஞ்சி தின்னா உங்களை சொல்லணுங்க. ஒருவேளை சிலருக்கு குத்தப்பட்ட எடுத்துக்கோங்க. நம்ம பாருங்க, மகிழ்ச்சியோட ஒரு வார்த்தை வருகிறது அப்படின்னா அது எனக்காக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் எனக்காக பேசுகிறார். என்னோட அவர் இடைப்படுகிறார். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார் என்ற அந்த வார்த்தையோட ஆண்டவரே இது எனக்காக என்று கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு இங்க வருவதற்கு முன்பாகவே நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வரணும். அவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம வருவோம் சொல்லுங்க.
12 மணிக்கு வருவோமா? 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 9:50க்கு வந்து முழங்கா போட்டு பாருங்க. 9:50க்கு நீங்க முழங்கா போட்டு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுதாங்க எழுப்புதல். சும்மா 10 மணிக்கு வரதெல்லாம் எழுப்புதல் இல்லை. 11 மணி வரைக்கும் வரதெல்லாம் எழுப்புதல் கிடையாது. 6க்கு வருவது ஏனோ தான் வரக்கூடாதுங்க. ஒரு விஐபி பார்க்க போறோம் அப்படின்னா 10 மணிக்கு நமக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? வாயத்தரங்க எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு 9:30 அந்த வாசல்ல காத்துக்கிடுவோம். அந்த விஐபி பார்க்க போறோம், அந்த அதிகாரியை பார்க்க போறோம் அப்படின்னு அவர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் நமக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம 10 மணிக்கு போறோம் அப்படின்னா கதவை இழுத்து பூட்டப்படும். ஆமாண்ணா? அல்லேலூயாவா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. 10 மணிக்கு ஆராதனை 9:50க்கு வாங்க. 9 மணிக்கு 9:50க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல அப்படின்னா ஒரு சுயநல கிறிஸ்துவர்களாய் உங்க வேலையெல்லாம் முடித்து விட்டு உங்களுக்கு உண்டானதெல்லாம் முடித்து விட்டு கடைசியா எல்லா வேலை முடிஞ்சிச்சா அடுத்து நம்ம சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு அப்படி நம்ம வரக்கூடாதுங்க. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதய வாஞ்சையை பார்க்கிறார். என் பிள்ளைங்க எப்படி என் சமூகத்துக்கு ஓடி வர்றாங்க, என்னுடைய சபைக்கு எப்படி ஓடி வர்றாங்க ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப தம்பி தங்கச்சிய உங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். பெரியோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்க தான் இருக்க வேணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வேகமா கிளம்பி ஓடி வரணும். தேவ சமூகத்துல வந்து ஒட்டி போட்டணும். முழங்கால் போட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கனம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுப்புதலுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். எழுப்புதலை நம்முடைய தேசம் சந்திக்க வேண்டும். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டார் போல இருக்கு. கேட்கலையே, நீங்க சொல்றதை கேட்கலையா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆனா 10 மணிக்கு வந்தா 11 மணிக்கு வந்தா என்னத்தாங்க உங்க ஜெபத்தை கேட்பாரு? உங்க ஜெபத்தை ஆண்டவர் லேட்டா கேட்பாரு. இன்னைக்கு நீ சரியாகி நீ வேகமா வர்றையோ அன்னைக்கு உடனே டக்கு உங்க ஜெபம் கேட்கப்படும். இல்ல நமக்கு ஜெபத்தை கொஞ்சம் பெண்டிங்ல இவருடைய ஜெபத்தை கொஞ்சம் பெண்டிங்ல வைப்போம், கொஞ்சம் மனந்திருப்ப வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த மனம் திரும்பின கிறிஸ்துவர்களா இல்ல மனம் திரும்பாத கிறிஸ்துவர்களா? என்னங்க இந்த வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிற போல இருக்கா? மனம் திரும்புற கிறிஸ்துவர்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவமா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு அந்த நாளில நான் ரட்சிக்கப்பட்டேன் 5 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்க கூடாது. 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்க கூடாது. அப்படி இருந்தா எப்படி ஆண்டவர் உங்கள் மூலமாக கிரியைகளை நடப்பிப்பார்? உங்கள் மூலமாக எப்படி தேசம் மாற்றத்தை பார்க்கும்? எப்படி தேசம் எழுப்புதலை பார்க்கும்? உங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். நீங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தாய்மார்கள், தம்பிமார்கள், பெரியவர்கள், நீங்க தங்கச்சிங்க, நீங்க அடுத்தால் கிடையாது. நம்ம ஆராதிக்கிறது ஒரே அப்பாவை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரே தகப்பனை ஆராதிக்கிறோம். அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு சபையில இருக்கிறோம். அப்ப ஒரு சபையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு முன்னாடி நீங்க மாதிரியா இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிற தம்பிகளுக்கு முன்னாடி நீங்க மாதிரியா இருக்கீங்களா? இல்ல உங்களை பார்த்தாலே பிரதர் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களா?
அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும், ஒரு மாற்றத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற அக்கா, பக்கத்துல இருக்கிற தங்கச்சி சந்தோஷப்படுவாங்க. இந்த அக்கா 10 மணிக்கு கரெக்டா வந்துறாங்களே, 6 மணிக்கு வந்துறாங்களே. அப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்ம வேகமா கிளம்பி வேகமா சபைக்கு ஓடி வரணும்னு வேகமா வந்து விடுவாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தம் கேட்கலையே? கையை உயர்த்தி ஹalleluya. நம்ம மூலமாக மாற்றம் வரணும். தேவ திட்டம் நம்ம மூலமாக பெரியதா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி தேவ திட்டம்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். தேவ திட்டம். அந்த திட்டத்திற்காக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டதனால பார்வோன் ஒரு திட்டம் போட்டான். இவனை அழிக்க வேண்டும் என்று. இஸ்ரவேலில் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும். எகிப்து நைல் நதியில போட்டுவிட வேண்டும். பார்வோனுடைய திட்டமா அது இருந்தது. ஆனால் தேவ திட்டம் வித்தியாசம். எந்த ஒரு பார்வோன் மோசேயை எல்லா ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டானோ, அந்த திட்டம் போட்ட அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டான். ஹalleluya. பாருங்க, அந்த மோசே மூலமாக தேவ திட்டம் இஸ்ரவேலருக்கு விளங்கினது. அடிமையா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உலக ரட்சகராய் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று பிசாசின் திட்டம் இருந்தது. அவருடைய திட்டம் இருந்ததனால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான். ஆனால் அவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கினார். சிலுவையிலே நமக்காக ஜெயம் எடுத்தார். பிசாசு நினைத்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம், இயேசுவை சிலுவையில் கொன்று விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் சாத்தான் தோத்து விட்டான். சிலுவையில் இயேசுநாதருக்கு முன்பாக அவன் தோத்து விட்டான். இயேசு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். ஹalleluya. ஹalleluya. உங்கள் மூலமாக தேவ திட்டம் இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. அக்கா, உங்கள் மூலமாக, தம்பி, உங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு எதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்? 4 வருஷத்துக்கு முன்பாக கொரோனா வந்தது. அந்த கொரோனா நாட்களில் எத்தனை பேர் மரிச்சு போயிட்டாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் மரித்து விட்டார்கள். அதற்காக அவர்கள் என்ன பாவம் செய்தவர்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நம்மை கொண்டு தேவன் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜீவனை கொடுத்து இந்த நாளை காணும்படியாக வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாங்க. அது தேவ திட்டம். நீங்க ஆண்டவரை கேட்கணும், என் மூலமாக என்ன ஆண்டவருடைய திட்டம்? நான் என்ன செய்யணும்? எதற்காக இந்த பூமியில் உயிரோடு வச்சிருக்கிறீங்க? கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல எங்க ஆண்டே கேட்கிறது. என் வீட்டுல என் புருஷனை சமாளிக்கிறேன், போதும் போதும் ஆகுது. வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை சத்தம் போடுறேன், அவங்களை சமாளிக்கிறேன், எனக்கு டைம் சரியா போயிருது. நான் எங்க போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை எல்லாம் குறிச்சு என்ன திட்டம், என்னத்தை கேட்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
உங்களை குறிச்சுதாங்க தேவ திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயாவா. ஆண்டவரை உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் மூலமாக தேவ திட்டம் இருந்துச்சு அப்படின்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமாக போராடுமா? நீங்க தேவ திட்டத்தை செயல்படுத்த விடாதபடி, எழுப்புதலில் நீங்கள் பங்கடைய விடாதபடி, எழுப்புதலில் உங்கள் கண்கள் காண விடாதபடி சாத்தான் உங்களை எப்படியெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று நினைப்பானோ அப்படியெல்லாம் தடை பண்ணுவதற்கு அவர் முயற்சிப்பார். ஆனாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க யாரால் பிறந்தவங்க? சொல்லுங்க. தேவனால் பிறந்தவங்க. தேவனால் பிறந்தீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. ஆனா சில நேரத்துல நம்மளால ஜெயிக்க முடியலையே. சில நேரத்துல ஆவியில நல்லா இருக்கிறோம். ஆராதனைக்கு வந்தவுடனே அபிஷேகத்துல அப்படின்னு சொல்லுகிறான். வீட்டுக்கு போன உடனே மாமியாரை பார்த்த உடனே நாவே மாறி போயிருக்கு. ஆமா, இதுவே அபிஷேகமா? இதுவே எழுப்புதலா? யோசித்து பாருங்க. நம்ம மூலமாக தேவ திட்டம் இருந்துச்சு அப்படின்னா சாத்தான் போராடுவான். ஆனால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கணும். அவருடைய தந்திரத்தை ஜெயிக்கணும். என்னென்ன பலவீனங்கள் கொண்டு வருகிறானோ அதையெல்லாம் ஜெயிக்கணும். வேதத்தில் நமக்கு முன்னாடி தேவன் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் கிரியைகளை நடப்பித்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். உபத்திரவங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு லிஸ்டையே எபிரேயர் வாக்கியம் எழுதி இருக்கிறார். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலே, ஒரு சின்ன கலக்கங்கள் வந்தாலே சோர்ந்து போயிடும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சோர்ந்து போயிடும். கலக்கங்கள் வந்துச்சு சோர்ந்து போயிடும். நம்ம எப்படி பெரிய திட்டத்துக்குள்ள, தேவ திட்டத்துக்குள்ள நம்ம நடக்க முடியும்? ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 6:7. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில். அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். இங்க தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியாவை குறித்து நாம் அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். இந்த எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17, 18, 19 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா தேவனுக்காக கிரியைகளை நடப்பித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 17:1 கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இங்கு எலியா அறிமுகமாகிறார். இந்த எலியா தேவ சமூகத்தில் இருக்கிறேன் என்று அறிமுகமாகிறார். ஆகாபுக்கு முன்பாக அந்த தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவுக்கு முன்பாக எலியா சபா விடுகிறார்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அறிமுகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த எலியாவின் அறிமுகம் தேவ சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, திருச்சபை குடும்பமே, நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள். உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கணும். இந்த எலியா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்கிறான். தேவ சமூகத்தில் நிற்கிற அனுபவம் திருச்சபை மக்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை 2 மணி நேரம் ஆராதனை அப்படின்னா நம்ம வருது 1 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்க தேவ சமூகத்தில் இருக்க முடியும்? 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம் அப்படின்னா நம்ம சபையில 50 பேர் இருந்தா 30 டிக்கெட் வர்றீங்க, 20 டிக்கெட் பார்க்கற கஷ்டமா இருக்கு. பாஸ்டர் போன் பண்ணி இன்னமா எங்கம்மா போயிட்டீங்க பாஸ்டர், அன்னைக்கு ஒரு கல்யாண வீடு வந்துச்சு பாஸ்டர், நான் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருந்துச்சு பாஸ்டர். இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் தான் இன்னைக்கு சபையில இருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி தேவ சமூகத்துல நம்ம இருப்போம்? ஒரு ஜெபத்துக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறோம். ஒரு 12 மணி நேரம் ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறோம். 12 மணி நேரம் ஜெபத்துக்கு ஒழுங்கா வரேனா நம்ம சபையில 30 மணி நேரம் ஜெபம் வச்சா வந்துருமா? சொல்லுங்க பாஸ்டர், அது என்ன பாஸ்டர் 30 மணி நேரம் ஜெபமா? 12 மணி நேரம் ஜெபத்துக்கு எங்க பாஸ்டர் என்ன தேடிட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறீங்க சிஸ்டர், எங்க இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு 30 மணி நேரமா அப்படி. நான் போன மாசம் கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு சபையில நான் பேச போயிருந்தேன். அந்த சபையில பேசி முடித்துட்டு கடைசியாக அந்த பாஸ்டருடைய வீட்டுல உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொல்றாரு, எங்க சர்ச்சில் 30 மணி நேரம் ஜெபம் வச்சிருந்தோம், சபையார் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, அடுத்து என்னுடைய விருப்பம் 50 மணி நேரம் ஜெபம் வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அரண்டு போயிட்டு என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு. எங்க பட்டணத்துல 7 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபத்துக்கு ஆட்கள் வரது அரிதா இருக்கு. நீங்க என்னன்னா 30 மணி நேரம் ஜெபம் 50 மணி நேரம் ஜெபத்துறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எங்க சபை மக்கள்லாம் நல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கக்கூடியவங்க பாஸ்டர், அவங்க ஓடி வந்துருவாங்க, ஜெபம் அப்படின்னு ஓடி வந்துருவாங்க, ஆராதனைக்கு ஓடி வந்துருவாங்க. இங்க நமக்கு கரெக்டா ஆராதனை ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா மணியை பார்த்துரும், இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி போயிடும். எப்படிங்க எழுப்புதல் வரும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும்? எப்படி நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார்? இங்க எலியா தேவ சமூகத்தில் அப்படியாக நிற்கிறேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் நான். அக்கா, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஜெபத்துல இந்த 2 மணி நேரம் ஜெபிச்சா போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? ஜெபத்துல திருப்தி அடையாதுங்க. தேவ சமூகத்துல திருப்தி அடைந்து விடாதீங்க. தேவ சமூகத்துல உட்கார்வதுல திருப்தியை உண்டாக்குவது சாத்தான். போதும், நீ நல்லா ஜெபம் பண்ற, நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிருக்க, ரொம்ப ஆராதிச்சிருக்க அப்படின்னு அவன் தான் திருப்தி உண்டாக்குவான். ஆனா நமக்குள்ள திருப்தி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும். என் வாழ்க்கை இயேசுவை போல மாறிக்கிட்டே இருக்கணும். இயேசு இந்த பூமியில யாரோட உறவாடிட்டு இருந்தாரு? சொல்லுங்க, யாரோட உறவாடிட்டு இருந்தாரு? தெரியலே, பாஸ்டரை சத்தம் நீங்கள உறவாடவே நினைக்கிறேன். வீட்டுக்காரோட உறவாடுறதுக்கே நேரம் சரியா போகுது தெரியுங்களா? இயேசுவோட உறவாடி கொண்டிருங்க, தேவனோட நீங்க உறவாடி கொண்டிருங்க. அப்படி உறவாட 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 பேச 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 பேச
உங்களை அளவில்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்க முழங்கால் போட்டு பாருங்க. அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பெற்றுங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. உங்க ஆவிக்குரிய நேரம் கூடுவதற்கு நான் சொல்லுகிற ஒரு சின்ன டிப்ஸ், நீங்க அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷைகளை பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கையை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டவங்க பெற்றுக்கொள்ளலையா? 2 பேர் 3 பேர் நல்லா கையை தூக்குங்கம்மா. கையை தூக்கி சத்தமா ஆண்டவரே உங்களுக்கு லேட்டா ஆசீர்வதிங்க. சத்தமா ரெடியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறாத தம்பி தங்கச்சி அபிஷேகத்தை கேளுமா. அந்நிய பாஷைகளை கேளு. நீ அந்நிய பாஷைகளை நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷைகளை பேச 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 நேரம் போன்றதே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் உறவு, அதுதான் உறவு, தேவனோட இருக்கிற உறவு. அப்படி நீங்க அவருடைய சமூகத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க எலியா சொல்கிறான், தேவ சமூகத்துல நிற்கிறேன் என்று சொல்கிறான். தேவ சமூகத்துல நிற்கிற மனுஷனை, தேவ சமூகத்துல நிற்கிற மனுஷர்களை ராஜாக்களுக்கு முன்பாக தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை தேடிதான் சாதிகள் வரும், உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ஏசாயா 60:3 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உன் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் உங்களை தேடிதான் ராஜாக்கள் நடந்து வருவாங்க. உங்களை தேடி யார் வருவா? ராஜா நடந்து வருவார். எந்த ராஜா? இந்த ராஜா இயேசு ராஜாவோட இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற மோடி ராஜா உங்களை தேடி வருவார். அவர் ஆடி போய் உங்களை பார்த்து, எம்மா நீ ஜெபம் பண்ணாத எனக்கு ஆசீர்வாதம், நீங்க ஜெபிச்சாதே நாங்க 5 வருஷம் உட்கார முடியும். ஏற்கனவே எங்க கட்டில ஆட்டம் கட்டிட்டு இருக்கு, எப்ப புரிஞ்சு வருவாங்க தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்க இருக்கோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகாபுக்கு முன்பாக இந்த எலியா போய் நிற்கிறான். ஆகாபுக்கு போய் எலியா நின்று என்ன சொல்கிறான்? என் வாக்கின்படியே ஆண்டவர் சொன்னாரா? மழை பெய்யாதுன்னு சொன்னாரா? இவன் சொல்லுகிறான், என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். கையை தட்டி தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற வார்த்தைகள் பலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுல இருக்கிற காட்சி போட்டதுனால போய் அவங்கள பழிச்சிட கூடாது, சாப்பிட இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற மாமிகள் அத்தைமார்கள் நமக்கு விரோதமாக இல்லையா இருந்தாங்கன்னா அவங்கள போய் சமைச்சிடக்கூடாது. என் வாட்டின்படி ஆண்டவர் செஞ்சிருவாரா? நீங்க ஆசீர்வதிக்கக்கூடிய. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுங்க, நான் மலையை ஸ்டாப் பண்ணுவேன், மலையை நிப்பாட்டுவேன், நீ போய் ஆகாபுக்கு போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் இவனுக்குள்ள தேவனுடைய வைராக்கியம் இருந்தது. தேசம் சோறு போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகினார்கள். பாகால்களை அஸ்தரோத்துக்களை அவர்கள் சேவித்தார்கள், தேவனை மறந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் சோறு போன அந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தை பார்க்கும்போது அந்த எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்தினால் அவர் சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம அத்தை வீட்டுல கல்யாணம் வச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? அத்தை வீட்டுக்கு போவோமா இல்ல சபைக்கு வருவோமா? நம்ம காலம் புதிய தள்ளாடும். நம்ம வீட்டுக்காரங்க கிளம்பி சபைக்கு போகணும்னு
அவர் கிளம்பிட்டு இருப்பாரு. நம்ம சொல்லுவோம், எங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா நம்ம அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் அங்க போங்க இருக்கும். அதனால சபையில போய் கொஞ்சம் தலையை காட்டிட்டு சபைக்கு போலின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு காணிக்கை போட்டுட்டு ஓடிடுவாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு உரிய நாள். அல்லேலூயா. அந்த நாள் ஆண்டவருக்கு உரிய நாள். போனவட்டம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் பகிர்ந்தேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்க பாஸ்டர் சொல்ல வேணாம், மற்ற உங்ககிட்ட கேட்கிறேன், சபையாட்ட கேட்கிறேன். அது நான் சொன்னேன், அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? பிரதர் 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க, ஏப்ரல் மாசம் வந்தீங்க, இப்ப ஜூலை பிறக்க போகுது. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளை இப்ப போய் கேட்கிறீங்களே அப்படின்னு நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா, உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. ஆனா சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் அப்படின்னா, ஒரு பிலிப்பு வந்து விசாரிப்பு செய்த ஒரு பிலிப்பு, அந்த பிலிப்பு எழுப்பி செயல்பட்டதுனாலே பட்டணத்திலே அந்த சமாரியாவிலே பெரிய எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. மறந்துட்டீங்களாங்க? பாருங்க, நம்ம வீட்டுக்காரே தங்கமாய் ஜுவல்லரியில போய் நாங்க எடுத்து கொடுத்தா மறக்க மாட்டோம். பட்டு சேலை எடுத்து கொடுத்தா அதை மறக்க மாட்டோம். கிறிஸ்துமஸுக்கு சும்மா சிக்கி 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 சிக்கின்னு கட்டிட்டு வந்துடுவோம். புது வருஷத்துக்கு அப்படியே சொல்லி வந்துடுவோம். அப்படி எடுத்து கொடுக்கலன்னா பக்கத்துல இருக்கிற அக்கா சேலையை பார்ப்போம். வீட்டுக்காரனுக்கு சொன்னேங்க, என் பக்கத்துல அந்த எம்மியக்கா இருந்தாங்களே, அவங்க பாத்தீங்களா எனக்கு பட்டு சேலை பச்சை கலர்ல சும்மா சக்கன்னு அவங்க வந்தாங்க. நீங்களும் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க பாருங்க, 500 ரூபாய்க்கு ஒரு பூனை சேலைய அப்படின்னு வீட்டுல அன்னைக்கு சண்டை. எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம மூலமாக கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்குகிறவர். ஒரு பிலிப்புவின் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கினார். வசனத்தை மறந்துடக்கூடாது. வசனத்தை நீங்க தியானிக்கணும். மாடு பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க. மாடை நீங்க பார்த்ததே இல்லை போல. பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? ஆடு பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? ஆடு மாடு இதை சாப்பிடுமா சாப்பிடாதா? இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆடு மாடுலாம் இறை சாப்பிடும். சாப்பிட்ட பிறகு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அந்த ஆட்டையும் பாருங்க என்ன செய்யும்? அசை போட்டுட்டே இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன வசனத்தை நீங்க அசை போடுற போல. பாஸ்டர் 3 நாளைக்கு முன்னாடி என்ன வசனம் படிச்சு எனக்கே ஞாபகம் இல்லை. போன வாரம் எங்க பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாரு என்று கேட்டாருன்னா அவ்வளவு எனக்கே தெரியாது. முழுக்கதை பார்த்தா தெரியுது. சைஸா உட்கார்ந்துருக்கிறீங்க தெரியுது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். நிறைய சோத்திரமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சத்தம் வந்துடணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ எழுப்புதலே முதல் ஸ்டார்டிங் ஆகுது உங்க சபையில. அப்ப பாருங்க, நீங்க தேவ சமூகத்துல நிக்கிற எலியா சொல்றான், என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சபத்தை கேட்கறா கேட்கலையா? சொல்லுங்க. கேட்டா உங்க சபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? கேட்கப்படுதுன்னா ஆராதனைக்கு 10 வந்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தீங்கன்னா என்னத்தை கேட்க போறோம்? ஒருவேளை நான் போன புறப்பட என்ன வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. தேவ சமூகத்துல நீங்க காலமே முழங்கால் போட்டணும். எத்தனை மணிக்கு முழங்கால் போடுவீங்க? காலமே. ஆனா அதிகாலையில கேட்கல. அதிகாலையில கேட்டீங்கன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காலை எத்தனை மணிக்கு முழங்கால் போடுவோம்? சொல்லுங்க. காலையில ஆரம்பிச்சு 9 மணிக்கு போடுங்க. போடுங்க. எத்தனை மணிக்கு உங்க ஜெபம்? 7 மணிக்கா? சொல்லுங்க. 8 மணிக்கா? உங்க தலை அசைக்க மாட்டேங்கிறீங்களே. 5 மணிக்கா? 5 மணிக்கு ஜெபம் கையை தூக்குங்க. 5 மணிக்கு யாரும் ஊழியர்களே பாஸ்டர் மகைது உயர்ந்து அதனால கர்த்தர் சபையில ஜெயஜெயரை நடத்துறார். மற்ற அம்மாமார்களுடைய கையை தூக்க மாட்டேங்கிற தம்பிமார்கள் எத்தனை மணிக்கு முடிச்சோமா? 6 மணிக்கு. வண்டி செல்ஃப் எடுக்கிற போல 6 மணிக்கு 7 மணிக்கு நாங்க ஜெபமே பண்ணது இல்லைங்கிறீங்களா?
பாருங்க, நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு இல்ல 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு நீங்க தேவனோட ஆமென் ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவரே வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே எப்படி பேசணும் சொல்லுங்க, எப்படி பேசணும்? என்னங்க வாய் கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வரலையா? உங்களை பார்த்தா தப்பித்தவர்கள் வந்துட்டு போகிறீங்க, கொண்டு விட்டீங்க. வாய் கொண்டு வந்துட்டீங்களா, கொண்டு வரலையா? வாய் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்கப்பா இப்பதான் நீங்க வாய் கொண்டு வந்துட்டீங்க. அப்ப பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. நீங்க வாயை திறந்து யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க. கடந்த நாள் தம்பிட்டேன் நான் பேசிக்கிறேன். ஐடி கம்பெனியில் ஒரு பண்ற ஒரு தம்பி, அந்த தம்பி என்கிட்ட சொல்ல டவுட்லாம் கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தம்பிட்டு நான் சொன்னேன், தம்பி ஈஸ்வர் நீ நேசி அப்படின்னு. என்ன சொன்னேன்? பேசுங்க, ஈஸ்வர் நேசி அப்படின்னு. அதை கேட்டா இயேசுவை நேசிக்கிறதுனா என்னன்னு, இயேசுவை நேசிக்கிறதுனா என்னன்னு அப்படி பாருங்க. பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க, பாருங்க. தங்கச்சி எப்படி இருக்காங்க பாருங்க, தம்பிங்க எப்படி இருக்காங்க. வீட்டுல சண்டைனா நீயா நானா ஃபர்ஸ்ட் சண்டை போறோம். நீ பெருசா நான் பெருசா, நான் அப்ப வாங்கி கொடுத்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட், உனக்கு தான் கடைசி. எதுக்கெல்லாம் சண்டை போறோம்? ஆனா இயேசுவை நேசிக்கிறேன்னா எப்படி நேசிக்கிறது? இன்னைக்கு தம்பிங்க இருக்கிறாங்க. இயேசு உங்களுக்கு யாருங்க சொல்லுங்க? இயேசு உங்களுக்கு யாருங்க? நீங்க வேற சொல்ல சொல்ல நேரம் ஓடிட்டு இருக்கு. இயேசு உங்களுக்கு யார் சொல்லுங்க? சிநேகிதர், நண்பர், தகப்பன். தம்பிங்க நீங்க சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு யாரு? யாருமே தெரியல. யாருங்க? ஆனா வாயை கொண்டு வந்து நீங்க போலையா? யார் வாயை தரங்க? யாரு? ஏசப்பா ஆண்டவர் தோத்திர ஆண்டவரே, உங்களை ஆசீர்வதிங்க, லேட் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து நம்ம சபையில இருக்குமா இல்லையா? சபையில இல்லையா? இந்த சுடுகாட்டில இருக்கோம். எங்க இருக்கோம்? சபையில இருக்கோம். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மணவாளன். யார் சொல்லுங்க? மணவாளன். அவர் மணவாளன்னா நம்ம இப்போதே வேலை பார்க்குது மணவாட்டி. நீங்க யாரு? மணவாட்டி. அப்ப மணவாளனே நீங்க ரொம்ப ரொம்ப நேசி. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் காலையில போய் நீங்க சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் சொல்லிருக்கீங்களா? வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல வாலிப பிள்ளைகள் இருக்கீங்களா இல்லையா? வாலிப பிள்ளைகள் கையை தூக்குங்கம்மா. வாலிப பிள்ளைகள் ஏங்கப்பா இருக்கிறீங்க போனா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. வாலிப பிள்ளைகள் ஏசப்பா காலையில போய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எப்படி சொல்லுங்க? ஏசப்பா பெரியவங்களா சொல்லலாம், வாலிபர்கள் மட்டும் தான் சொல்லணும். ஏசப்பா இன்னும் இதே சத்தமா வாலிபர்கள் பலவான்கள் என்று பைபிள் சொல்லுது. ஏசப்பா சாப்பிடாத போல தெரியுது. ஏசப்பா நம்ம மைக்ல பேசுறேன். ஏசப்பா கேட்கலையே. ஏசப்பா நானு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். யாரை நேசிக்கிறீங்க? யாரை நேசிக்கிறீங்க? ஏசப்பா நீங்க ரொம்ப 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 நேசிக்கிறீங்க. அப்படி வாலிப பிள்ளைகள் சொல்லி பாருங்க, வாலிப தம்பி நீங்க ஏசப்பா பத்தி ஏசப்பாவுக்கு சொல்லி பாருங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு வரேன், உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன்னு வரேன். உங்க விருப்பம் யார் மேல இருக்கு சொல்லுங்க? ஏசப்பா மேல. சும்மா வாயத்திற்கு சொல்லணும், சும்மா கவலைப்படாது. நிறைய பேர் பார்த்தா ஏதோ நான் வந்து இங்க இருந்து காட்டுக்குள்ள இருந்து வந்து ஆதிவாசி போறேன், நீங்க டவுன்ல இருக்கிற ஆட்கள் போற முறைச்சு பாக்குறீங்க. பயப்படணும், நானும் இந்த நாட்டுல இருக்கிற ஆள். அல்லேலூயா. அப்ப ஏசப்பாவை பார்த்து நீங்க சொல்லணும், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆமென். நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன். இன்னைக்கு நான் அதிகாலையில் ஆடிட்டேன். ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன். எப்படி சொன்னேன் சொல்லுங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா ஏசப்பா சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட இப்படி சொல்லி பாருங்க. இதுதாங்க தேவ சமூகத்துல இப்படி சொல்ல சொல்லதான்
பரப்புவார். ஹalleluya ஹalleluya. வாலிப தம்பி தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். இயேசுவை நேசிக்கிறானா? யார் யாரோ நேசிக்கிறாங்க, யார் யாரோ நேசிக்குதுங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்துல நடக்குது. ஆனா நீங்க யாரை நேசிப்பீங்க சொல்லுங்க? நல்லா மகிழ்ச்சியா யாரை நேசிப்பீங்க? மறக்காம சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கழுத்துல கையை வைக்காம சொல்லுங்க, நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க. ஏசப்பாவை நேசிக்கணும். ஏசப்பாவை நேசிக்கும் பொழுது நீங்க சொல்ற வார்த்தையை, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தையை ஆண்டவர் கணப்படுவா. ஆமென். கணப்படுவாரா? கணப்படுவாரா? கையை தட்டி, கையை தட்டி. இந்த ஆதாம் ராஜாவுக்கு முன்பாக எலியா சொல்லுகிறான், என் வாக்கின் வழியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சத்தத்தை கேட்டாரா? சொல்லுங்க. என்ன கேட்டாரு? என்ன கேட்டா? மழை பெய்யல, பனி பெய்யல. ஆண்டவர் வானத்தை அடைச்சு போட்டார். மழை பெய்யல. ஆண்டவருக்கு கூட புல்லு கூட கிடைக்கல. பஞ்சம் தேசத்துல, கொடிய பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்சம் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் உன்னை போஷிப்பேன். ஹalleluya. ஈசாக்கு எந்த காலத்துல விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதைச்சான். நமக்கு பஞ்சம் வந்துச்சுன்னா, உலகத்துக்கு பஞ்சம் வந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம் வருமா இல்லைன்னா கஷ்டம் வருமா? சொல்லுங்க. கொரோனா நாட்களில் எல்லாம் பூட்டப்பட்டது. வேலை இல்ல, யாரையும் பார்க்க கூடாது. அக்காமாரை பார்க்கணும்னா பார்க்க முடியல, தம்பிமார்களை பார்க்கணும்னா பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க மூச்சில் என்ன போட்டுக்கிட்டாங்க? மாஸ்க போட்டுட்டாங்க. மாஸ்க போட்டுட்டு ஒருத்தர் பார்க்கறது கஷ்டமா? கஷ்டம். யாராவது ஒரு ஆளு லொக்கல் இருக்கணும். இல்ல அப்படின்னா அச்சு தும்பிட்டா பயந்து ஓடி வருவாங்க. ஏன் இந்த ஆளுக்கு கொரோனா வந்திருக்க போறா, இவன் தெரிஞ்ச கொரோனா நம்மையும் தொத்துக்குறா, ஓடி விட்டாங்க. வேலை இல்ல, வருமானம் இல்ல, பூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் போஷித்தாரா? கர்த்தர் நிறுத்தினாரா? கர்த்தர் கொடுத்ததை ஆசீர்வதிச்சாரா? உங்க சபையை ஆசீர்வதிச்சாரா? அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு கர்த்தரை நம்பினான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹalleluya. உலகத்துக்கே பஞ்சமா இருந்தாலும், உலகம் முழுவதும் பஞ்சமா இருந்தாலும், ஆனா கர்த்தரை நம்புகிறவனுக்கு நம்பிக்கை உண்டு. ஹalleluya. நீதிமானின் வாசஸ்தலத்தில் அநேக பொக்கிஷம் உண்டு. நீதிமானின் உதடு அநேகரை போஷிக்கும். ஹalleluya. பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. பஞ்சம் உண்டாயிற்று. எலியா நாட்களில் எலியாவின் வார்த்தையை கேட்டு தேவன் மாற்றத்தை உண்டாக்கினார். ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரே, நீ போய் வேறு காட்டில ஒளிச்சுக்கோ, குடிச்சுக்கோ, உனக்கு போஷிக்கும்படி காக்காய்க்கு கட்டளையிட்டிருக்கேன். அந்த காக்கா காலையிலையும் சாயங்காலமும் அப்ப இறைச்சி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கேரிக்கு ஆற்றலிலே ஒளிந்து கொண்டிருந்தார். ஆமென். ஹalleluya. காக்கா வந்துச்சா? சொல்லுங்க. நீங்க காக்காவை பார்த்துருக்கீங்க? காக்காவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஏழு காக்கா பாருங்க, உங்க சொன்னோடு கேட்குமா? பிள்ளைங்க ஏன் சொன்னோடு கேட்க மாட்டேங்கிறாங்க? அது செய்யாத அதத்தை செய்யறான். ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். பைபிள் பண்ணா அப்படின்னா கல்கண்டு குமுத புத்தகத்தை பார்க்கிறேன், படிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாத காரியத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னு நீங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்பங்க இந்த காக்கா சுன்னடியே கேட்காத காக்கா. காக்காவை யாரும் வளர்த்துக்காங்களா? குருவியை வளர்த்துக்கிறாங்க, கிளியை கூட வளர்த்துக்கிறாங்க நம்ம வீட்டுல.
அந்த காக்காவை எனக்கு தெரிஞ்சு யாரும் வளர்த்தது இல்லைங்க. ஏன் வளர்த்தது இல்லை சொல்லுங்க? ஏன் வளர்த்தது இல்லை? என்னங்க காக்கா ஏன் வளர்த்தது இல்லை? சொன்னடி கேட்காத காக்கா. என்ன காக்கா? சொன்னடி கேட்காத காக்கா, திருட்டு காக்கா. சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. என்ன பாட்டு? காக்கா பாட்டு. அந்த காக்கா என்னத்தை கொத்திட்டு போயிடும்? கேட்டுட்டீங்களா இல்லையா? பாட்டு சுட்ட பழைய காக்கா கொத்திட்டு போயிடும். திருட்டு காக்கா. அந்த திருட்டு காக்கா கூட பாருங்க எலியாவுக்கு அப்பத்தை இறைச்சி கொண்டு வந்தது. அந்த காக்கா ஆண்டவருடைய பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சதுங்க. கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யார் ஆசீர்வதிச்சாங்க? காக்கா அல்ல, எலியாவை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சில நேரத்துல சொல்லி கேட்காத போனது தெரியுது. உட்கார்ந்து பார்த்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சபை சட்டத்திட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. உங்க பாஸ்டரோட அறிவிப்பு கொடுத்தாங்க, கீழ்ப்படிங்க. ஒரு ஜெப கூட்டம் வச்சாங்க, ஓடி வாங்க. 12 மணி நேரம் ஜெபம் வச்சாங்க, ஓடி வாங்க. 12 மணி நேரம் ஜெபம் வச்சிருவோமா நம்ம சர்ச்சில்? அல்லேலூயாவா. எனக்கு பார்த்து தெரிய மாட்டேங்குது. 2 மணி நேரம் ஆராதனைக்கு வர மாட்டேங்கிறோம். 12 மணி நேரம் ஜெபத்துக்கா? அப்படின்னு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எலியா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கேரி தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை போஷித்தார். ஆமென். தேவ சமூகத்திலே நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை போஷிச்சுவார். உங்க குடும்பத்துல என்னென்ன குறைவு இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. ஒண்ணும் செய்ய வேணாம். தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. ஜெப குறிப்பு நீங்க எழுதுறத நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே குறைவுகளை மாற்றுவாரா? சொல்ல மாற்றுவார். எலியாவுக்கு 2 நேரம் என்ன வந்துச்சு சொல்லுங்க? எலியாவுக்கு 2 நேரம் என்ன வந்துச்சு? அப்பமும் இறைச்சி வந்துச்சு. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனதே நம்ம வீட்டுல சிக்கன் மட்டன் பீஃப், சிக்கன் மட்டன் பீஃப் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியாவுக்கு எத்தனை நாள் வந்துச்சு சொல்லுங்க? எத்தனை நாள்? அப்ப கேரித்த ஆட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி போகும் வரைக்கும் தேனாவும் சிக்கன் மட்டன் பீஃப். ஆமென். ஆண்டவர் பாருங்க எலியாவை குலுக்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க பாருங்க முழங்கால் போட்டு நீங்க சமூகத்தில் தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நீங்க தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க குறைவெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமென். இன்னும் சட்டை போடுறாங்க, புருஷன் போய் சட்டை போடுறாங்க. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. குறைவை மாற்றுகிற கர்த்தரை பார்த்து தோத்திரம் ஆண்டவரே. அரிசிக்காக தோத்திரம், பருப்புக்காக சோத்திரம், எண்ணெய்க்காக தோத்திரம், என் படிப்புக்காக தோத்திரம், என் பீசுக்காக தோத்திரம். நீங்க சொல்ல ஆண்டவரை காகத்தை அனுப்பிச்சுவாரா? சொல்லுங்க. ஆமென். எலியாவுக்கு 2 நேரம் இறைச்சி, அப்பமும் இறைச்சி சாப்பிட்டு அவனு பாருங்க அந்த தேசமே பார்த்தோம். அவனுக்கு மானுக்கு புல்லு கிடைக்கல, தண்ணி கூட கிடைக்கல. தண்ணி இருந்தா புல்லு இருந்தா 6 நாள் சாப்பிடும். மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம். அதனால ஆனா எலியாவுக்கு இறைச்சி. ஆமென். ஹல்லேலூயா. கேரி தாட்டிலே ஒளிந்ததுக்கு காரணம் கர்த்தர் அவனை போஷித்ததுக்கு காரணம் அவன் தேவ சமூகத்தில் இருந்தான். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவ சமூகத்தில் நின்று பழகுங்கம்மா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க சபை நின்று பழக வேண்டும். தேவ சமூகத்தில் திருச்சபை மக்கள் நின்று பழக வேண்டும். தேவனுடைய அன்பு விஷயத்தை பாருங்க. நேரம் போட்டு ஆமென். ஹல்லேலூயா.
வாசக்கடியா இருக்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஆனா தேவ சமூகத்துல அதிகமா இருக்க ஆசிரியர் அந்த கிராக்க சோதப்பரமா நீங்க பின்னாடி திருப்பி மாட்டீங்க. ஆமா, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது கேரி தாண்டின தண்ணி பத்தி போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப கிளியா தண்ணி இல்லடா, அதனால நீ சாரி பார்த்துக்கிற ஊருக்கு போ, அந்த விதவைக்கு போஷிக்கும்படி உனக்கு கட்டளை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஒரு எம்பி வீட்டுல பக்கத்துல எம்எல்ஏ வீடு இருக்கு, இல்ல எங்க சொந்தக்காரங்க நல்ல வசதியா ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு 50 கிலோ 100 கிலோ அரிசி இருக்கு. அங்க சுட்டிங்கன்னா ஒரு 2 மாசமாவது நான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பேனே. என்ன போயும் சாதி பாத்துல அது ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு எலியா கேட்கல. நம்ம கேட்டுப்போம், போகாண்டவரே, ஒருவேளை மாத்திக்கிட்டு நீங்க சொல்லிட்டீங்களா, என்னால பிரியமா இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்க கருத்துல நான் கிரீடம்னு சொல்லியிருக்கீங்க, ராஜ முடி சொல்லியிருக்கீங்க, உன்னை மேன்மையா வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வருஷம் எங்க பாஸ்டர் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு, இல்லன்னா வாக்குத்தத்துல காலங்கள் கொடுக்கிறாரு, அட்டை வாக்குத்தத்தை அட்டை கொடுக்கிறாரு. அதை நாங்க வருஷம் வந்து 6 நேரத்துல ஒரு எடுத்துட்டு போறோம். போய் நாங்க கிழிச்சு விஷயம் போல அந்த வசனத்தை பார்த்து எங்க பைபிள வச்சுக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு பைபிள் இருக்கு, அதுக்கு எங்க ஓடுப்பீங்க அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியா சாதி பார்த்து வீட்டுக்கு போனான், விதவை வீட்டுக்கு போனான். அங்க போய் அந்த விதவை பார்த்து கேட்கிறான், கொஞ்சம் தண்ணி கொடுமா. அவன் வீட்டுல தண்ணி இருந்துச்சு. தண்ணி பார்க்க போகும்போது அவன் என்ன சொல்றான், 2வது சாப்பிடுறங்க கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா அப்படிங்கிற. அவன் சொல்றா, எனக்கு இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். என்னது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். நம்ம சபையில பாஸ்டர் இன்னைக்கு ஏமா கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கிறோம், உங்களால முடிஞ்சளவு நீங்க இந்த கன்வென்ஷன் மீட்டிங் காணிக்க கொண்டு வாங்க, இல்ல வடமாநில ஊழியத்துக்கு நீங்க மிஷனரி காணிக்க கொண்டு வாங்க அப்படின்னா நம்ம உடனே சட்டப்பை பற்றி பார்ப்போம், இல்ல வருஷத்தை வந்து பார்ப்போம். எவ்வளோட இருக்கு? கறிக்கு ஒரு 200 ரூபா, நம்ம வீட்டு செலவுக்கு ஒரு 100 ரூபா, காணிக்கைக்கு 50 ரூபா, வட மாநிலத்துக்கு அவர் சொல்லிட்டு அவருக்கு ஒரு 20 ரூபா, இப்படி கணக்கு போட்டுவோம். ஆனா அந்த விதவை சொன்னா கொஞ்சமா கொஞ்சம் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு நானே பிள்ளையும் செத்து போகலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எலியா சொல்கிறார், முதல் நகையை எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. கையை கட்டி முதல் பக்கம் எனக்கு கொண்டு வா. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்கு நல்ல வேலையை வருமானத்தை கொடுத்திருக்கிறார். சம்பளம் வாங்கின உடனே நம்ம ஆட்கள் எப்படி கடன் போடுவாங்கன்னா வீட்டு வாடகை பண்ணுவது, காரண பிள்ளைக்கு பண்ணுவது, அதை கெட்டதை பண்ணுவது, பிள்ளைகளுடைய படிப்புக்கு பண்ணுவது, எல்லாம் டோக்கன் போட்டு இந்த மிச்சம் கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஞ்சத்துல பாதி வெட்டி இது சமைக்கி இப்படிதான் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் 6 நாட்களில் உங்களை போல விசுவாசியா இருக்கும்போது என் சம்பாத்தியத்துல வியாபாரத்துல முதல் பங்கு கர்த்தருக்கு கொடுத்து போங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க 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 கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அது விசுவாசியாக இருந்த நாட்களில் அப்படிதான், இன்றைக்கு மிஷனரியா இருக்கிற இந்த நாட்களில் அப்படிதான். முதல் கர்த்தருக்கு. ஆமென். முதல்ல என் குடும்பத்துக்கு கிடையாது, என் குடும்பத்துக்கு இன்னைக்கு மளிகை சாமான் 20ஆம் தேதிக்கு மேல மளிகை சாமான் வாங்குறேன். ஊழியத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிகளுக்கு அனுப்பிவிட்ட பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு கர்த்தர் 30 நாள் பூசிக்கிறார், 31 நாள் பூசிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படி நீங்க வந்து பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதல்ல சம்பளம் வாங்குறேன், இது கர்த்தருக்காக. தசம பாகத்தை நீங்க எடுத்து வைங்க.
சபையை வந்து உங்க பாஸ்டருடைய கையில கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. மனம் முகந்து நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர்களை இடம் கொள்ளாமல் போக்கு மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீங்க விதைச்சு பாருங்க. பஞ்ச காலத்துல ஈசாக்கு யாரை நம்பி விதைச்சா? சொல்லுங்க. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி விதைச்சா. வானத்தை பூமியை படைத்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுக்கு கொடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. எல்லாத்துலயும் தேவனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பெஸ்டா. கையை தட்டி எலியாவுக்கு இந்த விதவை முதல் அட்டையை கொண்டு வந்து கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எலியாவை பக்கத்துல கொண்டு வச்சிருப்போம். எலியா தாத்தா பக்கத்துல போங்க, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வீட்டுல என் புருஷன் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, அரிசி வாங்கி போடல, ரூபாய் இல்ல, அதனால பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்க எம்சிஏக்கா வீட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த விதவை எலியாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற உங்க ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பஞ்ச காலம் வந்தது, பஞ்ச நாட்கள் வந்தது. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரம், 16ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு அதுக்கு முன்னாடி வாசிங்க. 15 அவர் போய் எலியாவை சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். அவளும் அவள் சாப்பிட்டா, அவள் வீட்டார் சாப்பிட்டாங்க, எலியா சாப்பிட்டா. அநேக நாட்கள் பஞ்ச காலம் தீர மட்டும் தேசத்திலே தேவன் மலையை அப்படியே கட்டளையிடும் நாட்கள் மட்டும் அந்த விதவை குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். கையை தட்டி ஹல்லேலூயா. போஷித்தார். ஏன் அப்படின்னா அவன் எலியாவுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எலியா தேவனுடைய சமூகத்தில் நின்றதனால அவன் வாழ்க்கையில குறைவு இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சமூகத்துல நின்று பாருங்க. தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது நீங்க சாத்தானை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா.